மீனராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 12 ஜூலை மாதத்தின் அ அந்த அப்போ இருக்கக்கூடிய சனியுடைய பொசிஷன்ங்கிறது மாறி, அவர் வந்து உங்களுக்கு அ அப்படியே வந்து 12ஆம் வீட்டிற்கோ அல்லது 1ஆம் வீட்டின் நிலைக்கோ வந்து சனி வந்து அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு வருவார். இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து 1ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிற்கு அவர் வந்து வருவார். அப்படி வரும்பொழுது, அது உங்களுக்கு நன்மையை தருமா? அப்படின்னு கேட்டா, நிச்சயம் நன்மையே தரப்போகுது. இப்ப நீங்க ஏற்கனவே வந்து 7 சனி காலகட்டத்தில தான் இருக்கீங்க. இப்போ 12ஆம் வீட்டுக்கு போனா கூட வந்து அதில ஒண்ணும் பெருசா வந்து நன்மையெல்லாம் இல்லையே சார். 12ஆம் வீட்டுக்கு போனாலுமே 7 சனி தானே எனக்கு, அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா, அதில ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவினுடைய சுப பார்வை எல்லைக்குள்ளார அவர் வராரு. ஏற்கனவே இப்ப குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான். அவர் கேந்திர ஸ்தானத்தில் நிற்பதுங்கிறதே உங்களுக்கு பெரிய யோகம். சுகஸ்தானத்தில் நின்று குரு வந்து உங்களுக்கு வந்து நல்லது தான் பண்ணக்கூடிய இடத்துல நிற்கிறாரு. உங்களுடைய 7 சனியின் தாக்கங்களை கம்மி பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா, அவருடைய பார்வை வந்து நின்ற இடத்தை விட அதிகம் இல்லையா? 8, 10, 12ஆம் வீட்ட பார்க்கும் பொழுது, இந்த 12ஆம் வீட்டுக்கு சனி வராருங்கிறது, சனி வந்து அவரால எந்த கெடுதலும் பண்ணிட முடியாது. அவர் வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளையே அதிகப்படுத்தி தருவார். நல்லது பண்ணலனாலும் பரவால்ல, கெட்டது பண்ணாம இருந்தா நமக்கு போதாதா சார் அப்படின்னு நீங்க புலம்புவீங்க. உண்மையிலே அதான் நடக்க போகுது. உங்களுக்கு கெடுதல்கள் ஏதாச்சும் நடக்கிற மாரி இருந்தா கூட, சூரியனை கண்ட பனி போல இந்த காலகட்டத்தில டக்குன்னு விலகிடும். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. நமக்கு வந்து பிரச்சனை பெருசாயிட போது, குடும்பத்தில ஒரு அவமானத்த தேடி தந்துற போது அப்படின்லாம் நீங்க பயந்துகிட்டு, மனக்குழப்பத்தோட ஒரு திக்கு திக்குன்னு இருந்துகிட்டு இருந்த சூழ்நிலை மாறி, திடீர்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எங்கேருந்து கிடைக்குதுன்னே தெரியாது. அப்படி சட்டென்று மாறுது வானிலைங்கிற பாட்டுல வர மாரி தான். டக்குனு அந்த சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுது. தைரியமா மட்டும் நீங்க செயல்படுங்க. எந்தவித மனக்குழப்பத்துக்கும் இடம் குடுத்துறாதீங்க. இந்த 138 நாட்கள்ங்கிறது ஒரு மறுமலர்ச்சிய குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமையுது. இது மட்டும் இல்லாம, நீங்க வந்து உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜாபோட அதிக சம்பளத்துக்கு அ வேற ஒரு வேலை கிடைப்பதோ, அல்லது சொத்து வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகுவதோ, இது எல்லாமே கூட ஏற்பட போகுது. அதாவது அந்தஸ்து, ஆஸ்தி 2மே வந்து இந்த சமயத்தில் அமையும். இது வந்து இந்த வருஷம் எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் கிரகங்கள் வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்க வந்து இறைவன் வந்து குடுத்திருக்கார். 1 கிரகமா, 2 கிரகமா 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடைஞ்சு, அப்படி பெயர்ச்சி அடைஞ்ச ஒரு கிரகத்தின் பார்வை